ரீசெண்டா ட்ரக் அடிக்ஷன்ல ஒரு ஆக்டர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. ட்ரக் கன்சியூம் பண்றதும் சரி, ட்ரக்க சேல் பண்றதும் சரி, நம்ம இந்தியன் லாவ பொறுத்தவரைக்கும் அது இல்லீகல் ஆக்டிவிட்டி. சரி, ட்ரக் கன்சியூம் பண்ணதுக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய ஒரு பிஹேவியர் சேஞ்ச் இருக்கு பாத்தீங்களா? அது என்ன? அதுதான் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம். ஸோ ட்ரக் அடிக்ஷன் இஸ் அ மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம். என்னென்ன சிம்டம்ஸ் இருந்தா அவங்க ட்ரக் அடிக்ஷன்ல இருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்களோட ஸ்லீப்பும் அவங்களோட சாப்பிடுறதும் ரொம்ப மாற ஆரம்பிச்சிடும். ஒண்ணு அளவுக்கு அதிகமா இருக்கும், இல்ல அளவுக்கு ரொம்ப குறைவா இருக்கும். இதையெல்லாம் தாண்டி அவங்க அவங்களோட விஷயங்களை ரொம்ப பிரைவேட்டா வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களோட பேக தொட விட மாட்டாங்க, அவங்க ரூம்குள்ள விட மாட்டாங்க. இதெல்லாம் தாண்டி ஃபேமிலி மெம்பர்ஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது அவங்க மேல கோவப்படுறது, அவங்கள அடிக்கிறது, திட்டுறது, கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்றதுங்கிற மாதிரியான பிஹேவியர்க்குள்ள அவங்க போக ஆரம்பிப்பாங்க. அதையும் தாண்டி இன்னும் சைக்காட்டிக்கா போறாங்க அப்படின்னா ஹாலுசினேட் பண்ணுவாங்க, சந்தேகப்படுவாங்க, வீட்டுல அம்மாவே சந்தேகப்படுவாங்க, இல்ல சிஸ்டரை சந்தேகப்படுவாங்க, இல்ல கேர்ள் ஃப்ரெண்ட சந்தேகப்படுவாங்க. இந்த மாதிரி சந்தேகங்களும் அவங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரியா அன்ரியலிஸ்டிக்கான வேர்ல்டுலயே வாழ ஆரம்பிச்சிருவாங்க. இது எல்லாமே ட்ரக் அடிக்ஷனோட சிம்டம்ஸ். இந்த மாதிரி உங்க வீட்லயோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ யாராவது இருந்தாங்கன்னா நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் அவங்களை சைக்காலஜிஸ்ட் இல்லைன்னா சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போய் கன்சல்டேஷன் எடுக்கிறது. தேங்க்யூ.